மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித் ஷா, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். உடல் நலக் குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து இறுதிச் சடங்கிற்காக அவரது பூத உடல் டெல்லியில் உள்ள வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தினார். பாரதிய ஜனதா சார்பில் அதன் தேசிய தலைவர் அமித் ஷா, செயல் தலைவர் ஜே.பி. நட்டா ஆகியோரும் கட்சியின் மூத்த தலைவர் அத்வானியும் ஜேட்லியின் உடலுக்கு மரியாதை செலுத்தினர். மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், ஹர்ஷ்வர்தன், முதலமைச்சர்கள் நவீன் பட்நாயக், யோகி ஆதித்யநாத், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் தற்காலிக தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோரும் ஜேட்லியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். காலை 10:30 மணியளவில் டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. இதற்கிடையே தமிழக அரசு சார்பில் அஞ்சலி செலுத்துவதற்காக துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தும் இறுதி அஞ்சலிக்காக டெல்லி செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. மதிப்புமிக்க நண்பரை இழந்துவிட்டதாக அருண்ஜேட்லியின் மறைவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உருக்கமாக இரங்கல் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பயணத்தில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அருண்ஜேட்லி மறைவு குறித்து கேட்ட பிறகு ஜேட்லியின் மனைவி மற்றும் மகனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது பிரதமர் வெளிநாட்டு பயணத்தை தொடருமாறு இருவரும் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. ஜேட்லி மறைவு குறித்து ட்விட்டரில் பதிவிட்ட பிரதமர் மோடி, அருண்ஜேட்லி அரசியல் சாதனையாளர், மிகச்சிறந்த அறிவாளி, சட்ட நிபுணர் என குறிப்பிட்டுள்ளார். இவை அனைத்தையும் விட நகைச்சுவை உணர்வும் ஈர்ப்பும் கொண்ட தலைவர் என்றும், அவரது மறைவு தன்னை மிகவும் வேதனைப்படுத்துவதாகவும், மதிப்புமிக்க நண்பரை இழந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சட்டத்தின் பேரொளியை, அனுபவமிக்க அரசியல் தலைவரை இந்தியா இழந்துவிட்டதாக அருண்ஜேட்லியின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இரங்கல் தெரிவித்துள்ளார். அருண்ஜேட்லியின் மறைவு நாட்டிற்கே பேரிழப்பு என கூறியுள்ள முதலமைச்சர், நாட்டின் நிதியமைச்சராக பதவி வகித்த காலத்தில் மக்களின் நன்மை மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஜிஎஸ்டி வரியை அறிமுகப்படுத்தியவர் என குறிப்பிட்டுள்ளார். கொள்கை மாறுபாடு கொண்ட பிற கட்சியினருடனும் அன்பாக பழகக்கூடிய பண்பாளர் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். திமுக தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், அருண்ஜேட்லி ஒரு ஜனநாயகவாதி மட்டுமல்ல, நாட்டிற்கு கிடைத்த மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதிகளில் ஒருவர் என கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் அமைச்சராகவும் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவராகவும் சிறப்பான முறையில் செயல்பட்டவர் அருண்ஜேட்லி என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்களை மிகுந்த துணிச்சலுடன் செயல்படுத்தியவர் அருண்ஜேட்லி என இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர், தலைவரும் பெரம்பலூர் தொகுதி மக்களவை உறுப்பினருமான பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். தான் சார்ந்த கட்சிக்கு கடினமாக உழைத்தவர், மக்களின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் என அருண்ஜேட்லி குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் நினைவு கூர்ந்துள்ளார்.